சினிமா விழாக்கள்லயே அஜித்தை பற்றி எந்த ஒரு பிரபலம் பேசினாலும் கைத்தட்டல்களை அள்ளும் என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனா கைத்தட்டல்களை பெற வேண்டும் என்கிறதுக்காகலாம் அஜித்தை பத்தி ராஜமௌலி பேசல. உண்மையாகவே அஜித் செய்த அந்த சாதனை தான் அவரை அஜித் பற்றி பேச வைத்திருக்கு. எந்த ஒரு ஹீரோயினா இருந்தாலும் அஜித் கூட ஒரு படத்துலயாவது இணைய மாட்டோம்ங்கிறது ஏக்கம் இருக்கும். அஜித்தோட ஹேண்ட்ஸமான தோற்றத்தை வர்ணிக்காத சினிமா பிரபலங்களை இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அழகுங்கிறது லுக்ல இல்ல, நல்ல நடத்தையில தான் உள்ளது என்பது அஜித்தே சினிமா ரசிகர்களுக்கு புரிய வைத்த விஷயம். கோல்டன் குளோப் விருது போட்டியில் பங்கேற்றுள்ள RRR படத்தை இயக்கிய ராஜமௌலி பேசும்போது ஒரு கட்டத்துல ஹீரோனா ஹேண்ட்ஸமா இருக்கணும், டை அடித்து விட்டு தான் நடிக்கணும்ங்கிற பழக்கத்தை தற்பொழுது பல ஹீரோக்கள் மாற்றி வராங்க. ஹீரோவோட தலைமுடி நரைக்க கூடாதுங்கிற விதியை சினிமால உடைத்தது அஜித் குமார் தான். ராஜமௌலி இவ்வாறு பேசியதை கேட்டதும் அஜித் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்தாங்க. நடிகர் அஜித் உடனான சந்திப்பு குறித்து ராஜமௌலி பேசியிருந்தாரு. அவர் சொன்னதாவது, ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் அமைந்திருந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட சென்றிருந்தேன். இந்த நேரத்துல அங்க கூட்டம் குறைவாகவே இருந்தது. இப்பொழுது நடிகர் அஜித்தும் அங்கிருந்த ஒரு டேபிளில் அமர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்ததும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர் சட்டென்று எழுந்து வந்துவிட்டார். அருகில் வந்து நலம் விசாரித்தார். இதனை கண்டு நான் நெகிழ்ந்து போனேன். பின்னர் அவரது டேபிளுக்கு என்னை அழைத்து சென்றார். அங்கு அமர்ந்து இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். இந்த சமயத்தில் என் மனைவியும் அங்கு வந்தார். என்னை எனது டேபிளில் தேடிக் கொண்டிருந்தார். ஆனால் நான் அவரை அஜித் சாரது டேபிளுக்கு அழைப்பதற்காக திரும்பி கை காட்டினேன். இப்பொழுது அதை கவனித்த அஜித், உங்களது மனைவியான்னு கேள்வி கேட்டார். நானும் ஆமா சார் என்று சொன்னதும் எழுந்து சென்று எனது மனைவியை சந்தித்து மிகவும் தாழ்மையுடன் நான் தான் அஜித்னு தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். பின்னர் என் மனைவியை அழைத்து வந்தார். அந்த அளவுக்கு பணிவுடன் இருந்தார் அஜித். அவருடனான அந்த சந்திப்பும் உரையாடலும் மிகவும் சிறந்ததாக இருந்ததுன்னு ராஜமௌலி தெரிவிச்சிருக்காரு.